வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜேகே. இன்றைக்கி சண்டே வேறு, ஆனால் எனக்கு ஆஃபீஸில் வேலை இருந்துச்சு. எல்லோரும் லீவில் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன். இன்றைக்கி அவனுக்கு லீவு. இது என்ன பண்ணிட்டான், நான் ஆஃபீஸில் இருக்கிறவனு அங்கே வந்து ரைடு போகலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன். அது எத்தனை மணிக்குன்னா கரெக்டாக மணி 2:15 ஆகுது. 2:15க்கு ஒரு ரைடு நாங்கள் போக போகிறோம். எங்கேன்னா திண்டுக்கல் பக்கத்தில் சிறுமலைன்ற ஏரியாவுக்கு போகிறோம். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கிளைமேட் நல்லாயிருக்கு. இப்போ என்னன்னா 2:15க்கு போய் நாங்கள் ரைடை எப்படி முடிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ ட்ரை பண்ணுறோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. Vlog 3 சிறுமலை ரைடு இப்போ தான் போய்கிட்டு இருக்கோம். இவனை நம்பி போகிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பயமாக இருக்குது. போன தடவை மேகமலையில் ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. அது என்ன நடந்துச்சுன்னா, நான் அங்கேயே சொல்கிறேன், டே நான் ஓட்டுறேன்டான்னு சொல்கிறப்பயே இவன் வாண்டடா இல்லை நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஓட்டுனேன். நானும் சரின்னு சொல்லி நம்பி கொடுத்துட்டேன். இவன் என்ன பண்ணிட்டான், ஒரு பெண்டில் ஸ்லோ பண்ணாமல் சர்ன்னு விட்டுட்டான். விட்டவனே கீழே விழுந்துட்டோம். எனக்கு நல்லா அடி. Vlog 2ல் மேகமலை ரைடில் நடந்த விஷயம் அது. போய் என்னோடய ப்ளூவும் போய் சட்டுன்னு அந்த ஒரு மண் தரையில் அடிச்சிருச்சு. அடித்ததில் தூமு எல்லாமே போயிடுச்சு. இப்போ தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மறுபடியாளுக்கு வாடா ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லி என்ன நினச்சேன்னு தெரில. ஆஃபீஸில் இருந்தவனையும் லீவ் போட வச்சுட்டு இப்போ சிறுமலை போகலான்னு சொல்லி, சிறுமலை இதுக்கு முன்னாடி திண்டுக்கல் தான் நாங்கள், பட் ஆனால் சிறுமலை நாங்கள் போனதில்லை. நானுமே இதுதான் ஃபஸ்ட் டைம். ஃப்ரெண்ட்ஸ், சிறுமலை அடிவாரம் வந்துட்டோம். இப்போ என்னன்னா செக் போஸ்ட்டில் நிற்கிறோம். இன்றைக்கி இப்போ ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. என்னன்னா என் வண்டி பெட்ரோல் இல்லாமல் நின்று போச்சு. அதுக்கு தான் இப்போ இன்னொரு வண்டியில் வந்தவர் கீழே வாங்க போயிருக்காரு. ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. போய் வாங்கிட்டு வரனா நின்றா அப்படின்ட்டுருக்காரு. அதனால் நின்றுக்கிட்டு இருக்கேன். வாங்கிட்டு வந்தோடனே கிளம்பிடுவோம். நீங்கள் சிறுமலை என்ட்ரன்ஸ் பார்க்குறீங்களா? பாருங்கள், இதுதான் சிறுமலை என்ட்ரன்ஸு. நம்ம இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான் சிறுமலை. இன்றைக்கி எங்களுக்கு ஒரே ஒரு மன வருத்தம் தாங்க. எங்களோட இன்னொரு நண்பனை மிஸ் பண்ணுறோம் இன்றைக்கி. எப்பயுமே அந்த ரைடுக்கு வருவான். இன்னைக்கு என்னன்னு தெரில, வரல. அது இல்லாமல் நாங்கள் ரைடு வந்திருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ரைடு வர்றது. இதுதான் ஃபஸ்ட் டைம். அது இல்லாமல் ஆமாம், கேரளா கண்டிப்பாக அடுத்த ரைடு கேரளா போகலாம். 2 நாள் ரெடி ஆகிக்க. 2 நாளா? என்னை ஆஃபீஸில் வேலையை விட்டு தூக்கிடுவாங்கடா. என்ன பார்த்துக்கலாமா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க கூட சேர்ந்து நான் அவ்வளோதான். என் வாழ்க்கை டரு தான். சரி, எனக்குன்னே வந்து சேர்றாங்க, என்ன பண்ணுறது? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மேலே போய் அப்படியே கன்டினியூ பண்ணுறோம். காரில் வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ், காரில் வேறு லெவலில் பசங்க என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன தான் இருந்தாலும் பைக்கில் என்ஜாய் பண்ணுற மாதிரி வருமா? வராது. பிகாஸ் எப்படி சொல்கிறது, அது ஒரு ஃபீலுங்க, தனி ஃபீல். நல்லாயிருக்கும். காரில் போகிறத காட்டிலையும் பைக்கில் என்ஜாய் பண்ணுறது நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ முன்னாடி போகிற வண்டியில் ஒரு ஆள் போய்கிட்டு இருக்காரு. இப்போ அவரை எப்படி அமுக்கிறன்னு பாரு. என்னன்ட்டு அமுக்கிறது பாருங்க. போடா 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 மறுபடியும் கத்துறா. கேட்கலடா, பக்கத்தில் போடா. மகுரு வலிக்குதுரா சாமியே. இப்போ போடா, அது அந்த வண்டியில் சைடு. ஃப்ரெண்ட்ஸ், எனக்குள்ளே ஒரு கடை இருக்குது. சாப்பிட்டுட்டு
அப்படியே மேலே போகலான் இருக்கோம். ஏன்னா என்னன்னு தெரியல, எனக்கு இன்றைக்கி ஒரு மாதிரியா வாமிட் வர்ற மாதிரி இருக்குது. என்ன எந்த ரைட்லேயுமே இந்த மாதிரி இருந்ததில்ல, இன்றைக்கி வாமிட் வர்ற மாதிரி இருக்கா. ஸோ அதனால தான் ஒரு டீ இல்லைன்னா ஏதாவது ஒன்று ஃப்ரூட்ஸ் இருக்குது நிறையா, சாப்பிட்டுட்டு போகலான்னு இருக்கேன். சரி, நான் அந்த கடையில் தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்றேன். டீ இல்லை, சூப்பு ஏதோ மொடவு நாட்டு கிழங்கு சூப்புன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்குமா, ட்ரை பண்ணோம். நல்லா இருந்துச்சு, புளிப்பாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் கேட்டதுக்கு இந்த மாதிரி நல்லாயிருக்கும், கை கால் மூட்டு வலிக்கலாம் நல்லாயிருக்கும். நாங்கள் சரி அதான் ட்ரை பண்ணோம். நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு. டேய் நிப்பாட்றா, ஸ்டாப் பண்ணு ஓரத்தில். டேய் ஸ்டாப் பண்ணுறா, நல்லா இருக்கு. அந்த வியூ, அந்த வியூ நல்லா இருக்குடா. குளிப்புமா உள்ளே போய். ஃப்ரெண்ட்ஸ் இங்கனக்குள்ளே வந்தோம். பலாப்பழம் இங்கே மரத்தில் பிடுங்கினாங்க. ஒரு பழமே 50 ரூபா தானா. 2 பழம் வாங்கலான் இருக்கோம். ஒரு பழமே 50 ரூபா தான். ஆனால் கீழேலாம் சொலை எப்படி சொல்கிறது, ஒரு 10 சொலை 50 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் தருவாங்க. ஆனால் இங்கே என்ன ஒரு பழமே 50 ரூபா தான் சொல்கிறாங்க. வாங்கலாம்னு இருக்கோம். நல்லாயிருக்கும். இங்கேயே மரத்தில் பிடுங்கினது, இப்போ பிடுங்கி தான் வச்சுருக்காங்க. அதை தான் இப்போ வாங்கலான் இருக்கோம். சிவன் கோயிலுக்கா? வா கோயிலுக்கு கொடுத்து நடந்து போகணுமா? சரி வாப்பா, அங்கே கூட போ. அந்த சிவன் கோயிலுக்காக போயிட்டுருக்கோம். மலையா பாருங்க, ஃபுல்லாக காஃபி தான், காஃபி செடி தான், ஃபுல்லாமே காஃபி செடி தான். நல்லாயிருக்கு. சாக்கில் போட்டு தராங்க 2 பழம். வாங்கிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். எங்கிட்ட கோயில் எங்கிட்ட கேட்டாடா? கோயில் எங்கிட்டுன்னு கேட்டிங்களா? இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது, பழமை வாய்ந்த சிவன் கோயில், சக்தி வாய்ந்த சிவன் கோயில். பழமையாக அந்த காலத்தில் இருந்திருக்கான். ஸோ கடைசியாக அந்த சிவன் கோயிலை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அப்படியே ரைடை ஸ்டாப் பண்ணிக்கலான் இருக்கோம். ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது, அதையும் உங்களுக்கு காட்டிடுறோம். இப்போ அந்த கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம், சிவன் கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். என்ன பாதை ரொம்ப மோசம்ங்க, வண்டியை நம்மளே கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ தூரத்துக்கு பாதை மோசமாக தான் இருக்குது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் கோயில்கிட்ட வந்துட்டோம். மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுங்களே நாங்கள் போய் உள்ளே போய் கோயிலில் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வரோம். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தூரம் தான் ஏறினோம், மூச்சு வாங்குது. நாக்கு தள்ளம் முடிவாயிடுச்சு. வாடா, என்ன ஆனாலும் போய் சாமியை பார்த்துட்டு இருந்தலாம். நமக்கு மலை ஏறினாலே உச்சி போயிடுறேன். போயிட்டு வாங்க. என்னப்பா ஏதத்துலேயும் இறக்கத்துலேயும் கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கீங்க. அப்போவே நினச்சேன் அந்த முன்னாடி ஹெல்மெட் வச்சுட்டு போகிறேன் கூட போகக்கூடாதுறான்னு. ஆஃபீஸில் வந்து இழுத்துட்டு வந்துட்டியான். உண்மையிலே தானியா செங்குத்தா ஏறிக்கிட்டு இருக்கு. வா, கிரேட் எக்ஸ்பீரியன்ஸு இத்தனை ரைடில். உக்காரியா?
ஆயா என்னாலே முடியல, வா ஏறுவோம். ஆயா இவ்வளோ தூரம் வா, நின்று கூட போவோம். ஓ அவரை பாரியா கம்பளி எவ்வளோ வேகத்தில் போய்கிட்டு இருக்காருன்னு. இதுக்கு மேலே முடியலைங்க, மூச்சு வாங்குது. பாதையை பாருங்க, இதில் ஏறணும், இப்படி ஏறணும். இந்த வரையாடெல்லாம் ஒரு ஒத்தையடி பாதை போட்டு போகும் மலை சைடு, அது மாதிரி இருக்குது பாதை. இங்கே பாருங்க, அங்கே தெரியுது பாருங்க ஒரு ஊர், அதே மதுரை வாடிப்பட்டி. பேசவே முடியல, உட்காந்துட்டா வா ஏறலாம். என்னாலே முடியல, பாய்தோളം ஏறிட்டோம், பாதியாக முக்கால்வாசி தூரத்தை வந்துட்டோம்ல. ஆனால் இதுக்கு அடுத்தது டாஸ்கே செங்குத்தாக ஏறிக்கிட்டு இருக்கு. தெரியுது வா, ஒரு வெள்ளம் வந்துட்டோம், முடிச்சிருவோம். எப்படியோ ஒரு வெள்ளம் மேலே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்மெட்டா வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாமி கும்பிட்டாச்சு, சிவனை பார்த்தாச்சு, முடிஞ்சு. எதுக்காச்சும் இருக்கிறீங்க? ஓ பக்தியில் இருக்கனியா? நான் பட்டை ஓட்டது ஒரு குத்தமா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட ரைடு முடிஞ்சிச்சு, பார்த்துக்குங்க. போனால் போய்ட்டு போய் ஏஞ்சல்லா நல்லாயிருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் ரைடோட விளாக் 4ஓட வர்றேன். முடிஞ்சளவு எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குறதுல தான் எங்களுக்கு நாங்கள் அடுத்தடுத்து முயற்சி பண்ணி எதாக இருந்தாலும் பண்ண முடியும். சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இதோட விளாக் 3 நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுது பாருங்க உச்சி, அந்த கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டு வந்திருக்கோம். அவ்வளோதான், முடிஞ்சு கிளம்ப போகிறோம். விளாக் 3 கம்ப்ளீட்டட். போய் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டில் போய் நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தூங்கி எழுந்திரிச்சு காலையில் நீ ஓ வேலையை பாரு, நான் ஏன் வேலையை பார்க்குறேன். அவ்வளோதான், ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. அடுத்த நெக்ஸ்ட் ரைடில் மீட் பண்ணிக்கலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம்.